இந்த பூஜை சாமான்களை கொண்டு செல்லும் தாய்மார்கள் தங்களுடைய நாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் மாலை புடவை துண்டு ஆகியவைகளை அணிந்து வைக்குமாறு கூறப்படுகிறார்கள். பூஜை சாமான் தன்னுடைய நாட்டுக்கு தமிழ்நாடு வித்தியாசத்தில் பூர்த்தி செய்யப்படும் அவர்கள் உதவி கொண்டிருப்பாங்க. மாநில செலுத்தி உதவி பசுமாட்டுக்கு செலுத்தியை வேண்டி கொண்டு போட்டு நடுமுடிக்கு அந்த துப்பை கட்டி மாலை போட்டு வச்சுக்கணும். அந்த மாட்டு உரிமையாளர் மட்டும் வரலாம். மேல மாட்டு உரிமையாளருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. சேர்த்து குடிச்சுக்கூடாது. யாரும் மாடு வச்சிருக்காங்களோ அவங்க தான் தராங்க. அதனால இந்த மாடு இந்த கோபூஜைக்கு யார் மாடு வச்சிருக்காங்களோ அவங்க வாங்க. கோபூஜையினுடைய சிறப்பு கோபூஜை சேர்ப்பவர்கள் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல 64 லட்சணங்களை கொண்ட ஒரு கற்பகம். மாதாவினுடைய 2 கண்களும் வேறு யாரும் இல்லை, சூரிய சந்திரன். சூரிய சந்திரனை தான் மாட்டினுடைய 2 கண்கள் நமக்கு உணர்த்துகிறது. மாட்டினுடைய வான் பகுதி அதாவது பிளரி பாகத்தில் நீங்கள் குங்குமம் வைக்கும்போது மகாலட்சுமி எங்கிருக்கிறாள். வாடியுடைய நுனி பகுதியில் நாகர் தேவதை அங்கே கூறியிருப்பாள். மாட்டினுடைய 2 கொம்பிலும் குங்குமம் வைக்கும்போது அதிர்ஷ்ட தேவதைகள் அங்கே தங்கியிருப்பார்கள். மாதாவினுடைய படியில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது காம தேனும் நீங்க நினைச்ச காரியம் நினைச்சபடியே நடக்கணும்னு சொல்லி வச்சீங்கன்னா காம தேனு கற்பக விருட்சம் போல் நீங்கள் நினைத்த செயல்கள் எல்லாம் எண்ணியது எண்ணியவாறு நிறைவேற்றுவார். ஒன்னே இல்லை, ஒரு கோமாதாவை பூஜை செய்தா போதும் 1000 கும்பாபிஷேகம் செய்த புண்ணியத்தை நீங்கள் அடைந்தீர்கள். நீங்கள் செய்யும் போது அதை பார்க்கின்ற நாங்களும் அந்த புண்ணியத்தை பெற்று செல்கிறோம். ஒரு கோமாதாவிற்கு உணவிட்டால் கோபூஜை செய்வதால் ஏற்படும் பயன்கள் சகல நன்மைகள் வேண்டுமா, செல்வம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, எந்த பிரச்சனையும் உங்களை எழுதாது இருக்க வேண்டுமா, கோ பூஜை செய்யுங்கள். அது வெள்ளிக்கிழமை செய்தால் இன்னும் மிக பிரசித்தி பெற்றது. 2வது சனிக்கிழமை செய்வது போல இன்னும் புகழ் மிக்கது. நாம நினைப்போம் கோமாதால நீங்க என்ன பூஜை செய்தார்கள் இல்லை, 33 கோடி தேவர்களுடைய தேவர்களை மேலிருந்து உங்களை ஆசீர்வாதம் செய்வார்கள்.
அந்த பூஜையை ஆண்டுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகியவைகளை மாட்டுக்கு செலுத்தி அந்தந்த மாட்டான அந்த மாட்டுக்காரர் நிற்கிறோம். இங்கே கொடுக்கின்ற பூஜை சாமான்களை அனைவரும் மாட்டுக்காரர்கள் மட்டும் தயவு செய்து மேல வந்து வாங்கிக்கலாம். அந்தந்த மாட்டுக்கு அவங்க மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மாலையை செலுத்தி வஸ்திரங்களை அந்த கோமாதா மீது செலுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாட்டின் உரிமையாளர்கள் அவரவர்களுக்குரிய மாட்டின் அருகில் சென்று விட்டீர்களா? நாங்கள் ஒவ்வொன்றாக சொல்ல நீங்கள் மாட்டை அலங்காரப்படுத்தலாம். ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் குங்குமம் வைக்கும் போது, மஞ்சள் வைக்கும் போது ஒவ்வொரு தேவரை அங்கே வீட்டிருப்பதாக 33 தேவர்கள் எப்படி கோமாதாவில் அடங்கி இருக்கிறார்கள். விளக்கம் இதோ. நீங்க தலைப்பகத்தின் முகத்தில் மஞ்சள் வைக்கும் போது சிவபெருமானை பார்க்கின்றீர்கள். மூக்கு துவாரத்தில் குங்குமம் வைக்கும் போது மகா விஷ்ணுவை காண்கின்றீர்கள். இதய பகுதியில் வைக்கும் போது பிரம்மாவை உணர்கின்றீர்கள். வலது பூஜைகளில் சிறந்தது முதன்மையானது போர் பூஜையாகும். இந்த நாளில் தெய்வத்தின் அருளை பெறணும்னா ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடுவோம். ஆனா 33
கோடி தேவர்கள் 42,000 முனிவர்கள் அஷ்ட வசுக்களும் நவ கிரகங்களும் மலை கடல் ஆறு முன்மூர்த்திகளோடு சேர்த்து முப்பெரும் சக்திகளோடு பூலய காமதேவம் இணைத்து வழிபடும் அற்புதமான ஒரு வழிபாடு இருந்தால் அது கோ பூஜையே. அந்த கோ பூஜை இதோ முக்கு துவாரத்தில் வைக்கும் போது மகாவிஷ்ணுவும் இதயத்தில் வைக்கும் போது பிரம்மாவும் வலப்பக்கம் கன்னத்தில் விநாயகரும் இடப்பக்கம் கன்னத்தில் முருகப் பெருமான் பிடித்திருப்பார்கள். அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் செயல்படும் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நடைபெறும் இந்நாள் ஓமந்தூர் வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய நாள். ஆம், பூஜைகளில் மிகச் சிறந்த உன்னதமான உயரிய பூஜை கோ பூஜை. இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிப்பவர்கள் महालक्ष्मी விநாயகர் ஜி அவர்கள் என் கடன் பணி செய்து காப்பதே என்ற தார மந்திரத்தை 15 ஆண்டுகளுக்கும் மேலாக கடைபிடித்து வரும் எளிமையாளர் இவரை அடுத்தது முன்னாள் அமைச்சராக பணியாற்றிய திருவாளர் கோவிந்தசுவாமியின் குமாரன் திருவாளர் ஏ.ஜி. சம்பத் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாநில பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராகவும் செயலாற்றி சிகரம் தொடும் பண்பாளர். அவரையும் மகிழ்வுடன் அழைக்கின்றோம். அடுத்தது ஆதவன் ஜி அவர்கள் மாநில செயலாளராக பாரதிய ஜனதா கட்சியில் விழிப்புடன் அருமையாக செயல்படுகின்ற அவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் திருவாளர் K.R. விநாயகம் ஜி அவர்கள் உழைப்பால் உயர்ந்த உத்தமர். அவரையும் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். முன்னாள் விழுப்புரம் பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர்